ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாயா. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு காது கேட்காதான், வாய் பேச முடியாது. ஆனால் கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு நீதி வேணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு அவள் புருஷங்கார விட்டுட்டு போயிட்டாங்க. நீதினா இந்த காலத்தில் நீதியே கிடைக்க போகிறதில்ல. காலமும் டைமும் தான் வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் உள்ளவங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி செஞ்சு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் இல்லைன்னா ஹோமில் சேர்த்து அந்த குழந்தைய கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அந்த பிள்ளை லைஃப் தனியாகவே. அதே மாதிரி ஒரு சம்பவம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லேடிக்கு நடந்துச்சு. அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அதில் இருக்க கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம், அதுவும் தவறு கிடையாது. அதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்குறோம். அந்த லேடியும் அதே மாதிரி தான் ஒரு குழந்தைய பெற்றுட்டு கணவர் கலப்பு திருமணம் முடிச்சுக்கிட்டாரு. வேலைக்காக அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு 2 குழந்தைங்களை பெற்றதுக்கப்புறமா வாழா வெட்டியாக 15 வருஷமாக அந்த பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துச்சு. ஆனால் கடைசியில் மிச்சம் என்னமோ நான் ஒரு குடும்பம் தாங்கவே முடியாமல் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லி அந்த பொண்ணே வீட்டை விட்டு போகக்கூடிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு கடைசியாக ஊருக்குள்ளே நல்லா அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் பிள்ளைங்கக்கிட்ட உங்கள் அப்பா வீட்டுக்கு காசு கொடுக்குறதில்ல, வைக்கிறதில்ல, எதுவுமே என்கிட்ட பேசுகிறதில்ல, நான் வேலைக்கு போக போகிறேன் கொஞ்ச நாளைக்கு, நான் உங்களுக்காகத்தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியலை அப்படின்னு. அந்த பிள்ளைங்களோட மனநிலை என்னென்னா, நம்ம அப்பா ரொம்ப அமைதியானவங்க, நம்ம அம்மா கத்துவாங்க இப்படின்னு ஒரு பிம்பத்தை பிள்ளைங்க மனசில் திணிச்சிட்டாங்க. அந்த அம்மா ஏன் கத்துறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு அவங்க ஆதங்கத்தில் கத்துறது. அது பெண்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதை ஹேண்டில் பண்ணுற விதம். அது தன்னுடைய தாயிட்டையும் தன்னுடைய பிள்ளைங்கக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு வேலைக்கு போன பொண்ணு, அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்து விட்டவர் கூட கடைசியாக சேர்த்து வச்சு பேசி அந்த பையனோட லைஃப்பையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு எப்படியாவது இவளை பற்றி விட்டுறணுங்கிற மென்டாலிட்டியில் தான் இவங்க இருந்தது. ஆனால் அதுக்கு இன்னொரு பையனையும் பழி கொடுத்துட்டாங்க. இதில் இவங்களோட சுயநலத்துக்காக இவங்க என்ன வேணாலும் இந்த ஒரு சில ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க நல்லவங்கன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. 15 வருஷமாக அந்த அக்கா கூட வாழ்ந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே அவர் ஒரு புடவை எதுவுமே எடுத்து கொடுத்ததே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாருமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. நம்மளை பெற்றவங்களுக்கே நம்ம 20 வயசுக்கு அப்புறமா நம்ம பாரம் தான், உண்மையாக அதுதான் பாரம். அப்படிங்கும்போது கணவர்களுக்கு நம்ம யாரையுமே பெற்ற பிள்ளைங்கள்லேருந்து யாரையுமே நம்ம டிஃபன் பண்ணி மட்டும் வாழவே கூடாது. நம்ம தனியாக நின்னாலும் நம்ம இதில் உழைப்பில் நம்ம வாழணும். உழைப்பு அது மட்டும் நமக்கு பெண்களுக்கு இருக்கணும். அதேமாதிரி சுயமரியாதை இருக்கணும். ஆரம்பத்தில் நம்மளை அடக்கி வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்காதுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. லவ், கேர் இதெல்லாம் கேட்டு வரக்கூடாதுங்க, தானாக வர வேணும். அன்புங்கிறது எப்படி சொல்ல, ஒரு சில